ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 1.5. இதில் வந்து என்ன தந்திருக்காங்க, ஏரோ டயக்ராம் ஷோஸ் எ ரிலேஷன்ஷிப். ஒரு ஏரோ டயக்ராம் தந்திருக்காங்க. இது வந்து ஒரு ரிலேஷனை வந்து ஷோ பண்ணுது அப்படின்னு தந்திருக்கு. எதுக்கு, பிக்கும் கியூக்கும் உள்ள ஒரு ரிலேஷன். இனி நம்ம வந்து செட் பில்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும், ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும், அப்புறமா டொமைன் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் ஆஃப் ஆர் வந்து கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் கொஸ்டின். ஓகேவா? நமக்கு வந்து ஏரோ டயக்ராம் தந்திருக்காங்க. ஃபஸ்ட் வந்து செட் பில்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். செட் பில்டர் ஃபார்ம்னாலே என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரூல் பேஸ் பண்ணி எழுது. நான் இந்த ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஒரு ரூல் வச்சு இந்த இது வந்து எப்படி வந்திருக்குன்னு எழுதுறது தான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எப்படியெல்லாம் செய்யணும், ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி உள்ளது எல்லாமே வரும். ப்ரீவியஸில் வீடியோ பாருங்கள். அப்புறமா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா, இப்போ பிக்கும் கியூக்கும் பியில் வந்து 5 இருந்து 3 எப்படி வருது, இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 2. 5 இருந்து 2 சப்ராக்ட் பண்ணும்போது 3 கிடைக்கும். அதே மாதிரி 6 சப்ராக்ட் 2 சப்ராக்ட் பண்ணும்போது 4 கிடைக்கும். அது மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து அப்போ ஒய் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன செஞ்சால் போதும், எக்ஸில் இருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இதுதான் நமக்கு அந்த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனி இதை வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுத போகிறோம். எப்படி எழுதலாம், ஆர்ன்னு சொல்லி ரிலேஷன். ஆர் ஆல்ரெடி நமக்கு அந்த டயக்ராமே தந்திருக்காங்க. ஆர் அப்போ ஆர் ஈக்குவல் எப்படி இருக்குது, எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இனி இதில் எக்ஸுன்னு சொல்கிறதுல எல்லாமே எதில் இருக்குது, பியில் இருக்குது. ஒய்ன்னு சொல்லியது எல்லாமே க்யூவில் இருக்குது. இந்த ஏரோ டயக்ராம்லேருந்து நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? இந்த செட் பில்டர் ஃபார்ம் வந்து கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம்னாலே ஜோடி ஜோடியாக எழுதுறது. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க ஜோடி ஜோடியாக எழுதுவோம்ல, அது மாதிரி ஜோடி ஜோடியாக எழுதுறது. இந்த ஏரோ டயக்ராமில் என்ன ஜோடி இருக்குது, 5க்கு 3. அப்போ 5, 3. ஓகேவா? அப்புறமா 6க்கு என்ன ஜோடி இருக்குது, 6க்கு இருக்கிறது வந்து என்னது 4. அந்த மாதிரி நம்ம ஜோடி ஜோடியாக எழுத போகிறோம். அப்போ ரிலேஷன் வந்து ஆர், அதனால நம்ம ஆர் போட்டிருக்கோம். 5க்கு 5, 3, 6, 4, 7, 5. இது மாதிரி ஜோடி ஜோடியாக எழுதியே தான் ரோஸ்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னாலே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம்னால் ஜோடி ஜோடியாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம 3வது கண்டுபிடிக்கணும். 3வது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டொமைன்னா என்னது, டொமைன் கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம போன எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம். டொமைன்னா என்னது, கோடொமைன்னா என்னது. அந்த ஏரோ டயக்ராம் பாருங்கள். அந்த ஏரோ டயக்ராமில் ஃபஸ்ட்டில் எதுக்கெல்லாமே ஜோடி இருக்குது, எதுக்கெல்லாம் இருக்குது, 5க்கு இருக்குது, 6க்கு இருக்குது, 7க்கு இருக்குது. ஓகேவா? இந்த 5, 6, 7 இதுதான் என்னது, டொமைன். அப்போ டொமைன் ஆஃப் ஆருக்கு டொமைன் கேட்டிருக்கப்போ டொமைன் ஆஃப் ஆர் வந்து என்னது 5, 6, 7. ஏன்னா 8க்கு வந்து இல்லை, அதனால் அது எழுதலை. ஓகேவா? இப்போ ரேஞ்ச் ஆஃப் ஆர் எதுக்கெல்லாம் இந்த பக்கம் க்யூவில் எதுக்கெல்லாம் இருக்குது, ஜோடி இருக்குதுன்னு பார்த்தா என்ன வரும், 3, 4, 5. அதுதான் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த சம்மு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.